மொத்த விற்பனை அங்காடியில் அங்காடி நிர்வாக குழு பொங்கல் சிறப்பு சந்தை கடந்த ஆண்டிலிருந்து இந்த பகுதியிலே 7.5 ஏக்கர் நிலப்பரப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் கரும்பு ஏற்றி வருகின்ற லாரிகளுக்கு 1500 ரூபாய் கட்டணமாகவும், இஞ்சி மற்றும் மஞ்சள் மற்றும் பூஜை பொருட்களை ஏற்றி வருகின்ற லாரிக்கு 1000 என்றும் நிர்ணயித்து இந்த பொங்கல் சந்தை கடந்த ஆண்டு போலவே சில்லறை விற்பனையாளர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது. 11ஆம் தேதி தொடங்கிய இந்த சந்தை 17ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது. தற்போது வரையில் 350 கரும்பு ஏற்றி வருகின்ற லாரிகளும் 200 மஞ்சள் ஏற்றி வருகின்ற லாரிகளும் இந்த சந்தைக்கு வந்திருக்கின்றது. இந்த சந்தையை பயன்படுத்துவோர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் இந்த சந்தையை பயன்படுத்துவோருக்கு 3 இடங்களில் கழிப்பிட வசதிகள் பிளாக் முழுமையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்தையில் சேர்கின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு தனியார் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனம் குப்பைகளை சேர சேர அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டு வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் 25 தூய்மை பணியாளர்களை அதிகப்படுத்தி இருக்கின்றோம். ஏற்கனவே 18 தூய்மை பணியாளர்கள் இந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தையினுடைய 17ஆம் தேதி வரையில் சுமார் 1000 வாகனங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்தையால் மொத்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் வணிகம் செய்வதற்கு பேருதவியாக இருப்பதாக வணிகர்கள் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளிடமும் தற்போது விசாரித்த அளவில் சிறந்த முறையில் நடைபெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்தைக்குண்டான அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்ற துறையினுடைய செயலாளர் சமயமூர்த்தி அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் நம்முடைய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் கோயம்பேடு சந்தையினுடைய CEO இந்துமதி அவர்களும் முழு நேரமும் வணிகர்களுடைய நலனுக்காக இந்த சந்தையை வணிகத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்பதால் கண்காணித்து வருகின்றார்கள். காவல்துறையும் முழுமையாக ஒத்துழைப்பு தந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு அதிக அளவு காவலர்களை காவல்துறையும் நியமித்திருக்கின்றது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பிலும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவலர்களை நியமித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தையானது 17ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது. சார், இப்போ சந்தைக்கு வர்றதுக்கே முடியல. ½ மணி நேரம் 1 ஹவர் ஆகி போச்சு. எல்லா பக்கமும் சுற்றி டிராபிக் இருக்கு. போலீஸ் போட்டிருந்தாலும் பத்தாத சூழல் இருக்கு. அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தற்போதை பொறுத்தளவில் நானும் உங்களைப் போலத்தான் வாகனத்தில் வந்தேன். அரை மணி நேரமெல்லாம் ஆகவில்லை, ஒரு 5 நிமிடம் இருந்தது. 550 லாரிகள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வருகின்றது. அதோடு மட்டுமல்ல, இந்த சந்தைக்கு வருகின்ற பகுதியை ஒட்டித்தான் மலர் அங்காடி, காய்கனி அங்காடி, பழ அங்காடி போன்ற 4 அங்காடிகள் செயல்படுகின்றன. அங்கும் பல ஆயிரம் மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது சிறப்பு காலம் என்பதால், விழா காலம் என்பதால் அதிக அளவு வாகனங்கள் வரும் என்பதை கணக்கிட்டுத்தான் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் காவலர்களை நியமித்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவை என்றால் நிருபருடைய இந்த தகவலுக்கு கூடுதலாக காவலர் நியமிப்பதற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையரோடு தொடர்பு கொண்டு பேசுகின்றோம்.
பார்த்துக்கினே இருங்க, லாரிகள்லாம் எவ்வளோ நிற்கிது, எவ்வளோ போகுது, எவ்வளோ வருது. நல்ல வரவேற்பு இருக்கு. இன்னைய டேட்டு வரல 550 வாகனங்கள் வந்திருக்கின்றது. அதில் 350 கரும்பு வாகனங்கள், 200 இஞ்சி மற்றும் மஞ்சள் மற்றும் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாகனங்கள் இதுவரையில் வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வரும் வாகனங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெய்த பெருமழையின் காரணமாக 8 மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டதை நீங்களே நன்றாக அறிவீர்கள். அப்படி இருந்தும் இந்த விழா காலங்களில் தமிழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் வணிகம் நடந்து கொண்டிருக்கின்றது. போதிய அளவு பொதுமக்களுக்கும் சந்தை நடப்பது ஏற்கனவே நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து சந்தையை பற்றிய செய்தி தொடர்ந்து நாளிதழ்களிலும் ஊடகங்களும் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இங்கு சந்தை நடப்பது அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் வியாபாரிகளுக்கு ஒரு அரசு மருத்துவமனை வேணும்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவில் ஒரு மருத்துவமனை ஏற்படுத்துகின்ற கருத்துரு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் இந்த மருத்துவமனையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியை பெற்று துவக்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். இங்கு கூட நம்முடைய துறையின் உறுப்பினர் செயலாளர் இப்பொழுது பேசிய பொழுது நாளை மறுநாள் 17, 15, 16, 17 ஆகிய 3 நாட்களிலும் ஒரு மருத்துவ முகாமை இங்கே ஏற்பாடு செய்வதற்கும் தற்போது ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அந்த மருத்துவமனையும் இன்றோ அல்லது நாளையோ இந்த இடத்திலும் கோயம்பேடு இந்த சிறப்பு பொங்கல் சிறப்பு சந்தையில் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ கடந்த ஆண்டு இந்த பூஜை பொருட்கள் கரும்பு லாரிலாம் அதிகரிச்சிருக்கா வர்றது இல்ல குறைஞ்சிருக்கா? இல்ல, கடந்த ஆண்டு 900 அளவிற்கு வாகனங்கள் வந்திருக்கின்றன. இந்த ஆண்டு இன்னும் இன்று இல்லாமல் 3 நாட்கள் இருக்கின்றது. இதுவரையில் 550 லாரிகள் வந்திருக்கின்றது. ஆகவே கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கரும்பு மற்றும் மஞ்சள் மற்றும் மற்ற பூஜை பொருட்களை கொண்டு வருகின்ற மொத்த வியாபாரிகள் வாகனங்கள் 900-ஐ தாண்டும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. கோயம்பேடு மொத்த காய்கறி அங்காடி வந்து இடமாற்றப்பட்டு தனியாருக்கு வழங்கப்பட்டு சொல்லி எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? லூலு மாலுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது திரு சீமானே குற்றச்சாட்டு கூறுவதற்கு எந்த குற்றச்சாட்டும் அரசின் மீது இல்லை என்றால் இது போன்றுதான் கற்பனையான குற்றச்சாட்டுகள் வந்தும் போகும். அதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மை, அப்படி ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கும் தெரியாது. ஊடக நண்பர்களுக்குத்தான் முதலில் இந்த அரசு அறிவிக்கும். ஆகவே எந்த விதமான அப்படிப்பட்ட திட்டமும் அரசிடம் இதுவரையில் இல்லை. சார், கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றமாகுது. விரைவில் இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையம் சிஎம்டிஏ கண்ட்ரோல்லே இருக்குமா, வேறு துறைக்கு ஒப்படைக்கப்படுமா, இல்ல வேற ஏதாவது திட்டங்களுக்கு பெரிய உள்கட்டுமானத்துக்கு அந்த இடம் வழங்கப்படுமா? ஏதாவது பதிலை எதிர்பார்த்துத்தான் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக இந்த பேருந்து மாற்றம் என்பது ஓராண்டு நிச்சயமாக ஆகும். நான் ஏற்கனவே கூறியது போல் வெளிமாநிலத்திற்கு செல்லுகின்ற பேருந்துகள் அங்கிருந்து தான் இந்த ஆண்டு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அடுத்து புதிதாக துவக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் வரலாறு காணாத அளவிற்கு திறந்த உடனே மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு. கோயம்பேடு கூட ஏற்கனவே பேருந்து நிலையம் மாற்றப்பட்ட போதும் அதேபோல் மலரங்காடி மற்றும் பழ அங்காடிகள் போன்றவை மாற்றப்பட்ட போதும் கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக இந்த பிரச்சனைகள் சுமூகமாக வருவதற்கு கால அவகாசம் பிடித்தது. ஆனால் இந்த ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30ஆம் தேதி இந்த பேருந்து நிலையத்தை திறந்தவுடன் எஸ்சிடி பஸ்களும் குறிப்பிட்ட அளவு ஆமணி பேருந்துகளும் இயக்கம் தொடங்கியது. மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு பெரிய திட்டம் வருகின்ற பொழுது மக்களுடைய சிறு சிறு தேவைகள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகுதான் அறியப்படும். அப்படி பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்களுடைய தேவைகளை அறிந்து உங்களை போன்ற ஊடக நண்பர்களும் குறிப்பாக கேள்வி கேட்கின்ற ஊடக நண்பர்களும்
கூறிய பல்வேறு கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றோம். நேற்றைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளுக்கென்று பிரத்யேகமாக பேட்டரி கார் வாங்கப்பட்டு இருக்கின்றது. அதேபோல் எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வருவதற்காக 2 வழியிலே இருக்கின்ற சுவர்கள் சுற்றி வருகின்ற சூழ்நிலையில் இருந்தபோது ஊடக நண்பர்கள் சுட்டி காட்டியதற்கிணங்க அந்த சுவர்களை அகற்றி அங்கே படிக்கட்டுகள் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டு வருகின்றது. அதேபோல் எம்டிசி பஸ்ஸில் இருந்து நேற்றைக்கு ஒரு தினம் மாத்திரம் 4000 நடைகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் மக்களுடைய தேவைகளை படிப்படியாக அறிந்து முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு பயணிக்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து நிலையம் கொண்டு வரப்படும். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாக படிப்படியாக பேருந்துகளை கொண்டு வருவதற்கும் 24ஆம் தேதியிலிருந்து ஆவணி பேருந்துகள் முழுமையாக அங்கே இயக்கப்படுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் துறையினுடைய செயலாளர் ஒரு நாள், துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் ஒரு நாள், அதேபோல் நம்முடைய தலைமை செயலாளர் ஒரு நாள், அதேபோல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு நாள், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு நாள் என்று தினந்தோறும் யாராவது ஒருவர் அங்கு ஆய்விலே இருக்கின்றோம். மக்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற பணியில் அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் புதிதாக ஒரு சிஇஓவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திபன் என்ற ஒருவரை நியமித்திருக்கின்றோம். ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை யார் காலத்தில் கொண்டு வந்தார்கள், திட்டமிடப்பட்ட பணி இல்லாவிட்டாலும் மக்கள் தமிழகத்து மக்கள் என்பதால் அந்த மக்களுக்கு முதல்வர் எங்களுடைய முதல்வர் என்பதால் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மக்களும் அதை நம்புகிறார்கள். நாளடைவில் அனைத்து பிரச்சனைகளையும் சீர் செய்யப்படும். கோயம்பேடு சார் அடுத்த கட்டமா இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் வேற எந்த திட்டத்துக்கு பயன்படுத்த 2 பேரும் ஒன்னா கேட்ட கலவையாயிடுமே. இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அடுத்து சொல்லுங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் இதுவரையில் எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. நான் நேற்றைக்கு கூட ஊடக நண்பர்கள் கேட்டபோது நான் சொன்னதை தான் இப்பொழுதும் திரும்ப சொல்லுகிறேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் அந்த இருக்கின்ற இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த பேருந்து நிலையத்தில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு நிச்சயமாக மக்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று முதல்வர் கூறியிருக்கின்றார். ஆகவே மக்கள் கருத்துக்கேற்பத்தான் அந்த பேருந்து நிலையத்தை மாற்று பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முடிவினை அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவு பெற்ற பிறகு பெறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே வரி பதில் என்றால் மக்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தையும் அதை ஒட்டி இருக்கின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான 16 ஏக்கர் இடத்தையும் எதற்கு பயன்படுத்தலாம் என்ற முடிவு எடுக்கப்படும். ஒரு மறியலையில் ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார்ந்தா மறியல் எழுதினீங்க. நான் தான் சொன்னேன் சார், இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கின்ற போது எங்களுக்கு சிறு வயது. கிட்டத்தட்ட இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய அனைத்து நிலைமையும் சீராகுவதற்கு 2 ஆண்டுகள் பிடித்தது. ஆனால் தற்போது திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் உடனடியாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. நேற்றைக்கும் இன்றைக்கும் பொறுத்தளவில் விழா காலம் என்பதால் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைக்கு கூட ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது 8.5 லட்சம் பேர் நேற்று ஒரு நாள் மாத்திரம் பேருந்துகளில் பயணித்ததாக போட்டிருந்தார்கள். ஆகவே ஒரே நேரத்தில் அவ்வளவு திரளான மக்கள் கூடுகின்ற போது சிறிய சங்கடங்கள் இருக்க செய்யும். அதையும் நிவர்த்தி செய்து மக்களுடைய சுமூகமான பயணத்திற்கு முடிந்த அளவிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் காவல்துறையும் அங்கு இருக்கின்ற வருவாய்த்துறையும் போக்குவரத்து துறையும் இணைந்து முழுவீச்சில் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஊடக நண்பர்கள் எவ்வளவு நெகட்டிவ் நியூஸ்களை எடுக்கின்றீர்களோ அதே போல் பாசிட்டிவ் நியூஸ்களையும் அதிகமாக பதிவிடுங்கள் என்று உங்களை நீங்கள் பொங்கல் திருநாளில் வேண்டுகோளாக வைக்கின்றோம். அதுதான் நான் சொன்னேன்.
படிப்படியாக தான் தேவைகளை அறிந்து படிப்படியாக நிறைவேற்றி வருகிறோம். திறந்த அன்றே 2 ஆவின் பாலகங்கள் திறக்கப்பட்டன. பால் தேவை, காஃபி டீ போன்றவை தேவை என்பதற்காக திறக்கப்பட்டன. அதோடு மனித உயிர்கள் விலை மதிப்பற்றவை என்பதால் உடனடியாக ஒரு மருத்துவமனையும் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தோம். தேவைப்படுகின்ற உணவகங்களை திறப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 2 உணவகங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இன்னும் தேவை என்றால் அதிகப்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்றும் நாளையும் அதிகப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றே பதில் சொல்லிட்டோமா? நான் அதுக்கு மக்களுடைய கருத்துக்கேற்பத்தான் எந்த முடிவும் அந்த இடத்தில் அமைவதற்கு முடிவெடுக்கப்படும். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவார்கள். மக்களுடைய தேவைகள் எதுவோ அதைத்தான் பூர்த்தி செய்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே மக்களுடைய கருத்து கேட்பதற்கு பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும். சார், புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்காக ஏதாவது சிஎம்டி நிலம் கேட்டிருக்காங்களா? புதுசா கற்பனை பண்றீங்க. இந்த கற்பனை உங்களை தவிர வேறு யாருக்கும் வராது. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த அரசை பொறுத்தளவில் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும். எதுவுமே மறைமுகமாக நடைபெறுகின்ற அரசு அல்ல. ஆகவே அப்படி ஏதாவது தேவை என்றால் வெளிப்படையாகத்தான் இருக்குமே தவிர ரகசியமாக அரசியல் எதையும் செய்ய முடியாது. அப்படி எந்த விதமான இதுவரையில் அப்படி ஒரு எந்த விதமான கடிதமும் வரப்பெறவில்லை. சொல்லுமா? என்ன சிரமம் சொல்லு. நாளடைவில் அந்த பேருந்துகள் இயக்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு கூட நேற்றைக்கு நடந்த ஆய்விலே நம்முடைய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கு ஏற்பட்ட நடந்த ஆய்விலே என்னென்னெல்லாம் மக்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்களோ அவையெல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு செய்தி குறிப்பை இன்றைக்கு வெளியிட இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் மக்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகளையும் செய்து தருவதற்கு தொடர் ஆய்வை அரசு மற்ற துறைகள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. நல்லா பராமரிச்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லையா? ஏதாவது யோசனை பண்ணி கேளுங்க. ஏதாச்சும் ஒண்ணு அதெல்லாம் நல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ளே இருக்கின்ற அனைத்து கட்டுமானங்களும் சிறந்த முறையில் இருக்கின்றன. கோயம்பேடுல தேவை என்றால் அதை உயர்த்தி கட்டுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம்.